வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இன்று எழுத்தாளர் சரசா சூரி அவர்கள் எழுதிய தேய்பிறை உறவுகள். இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றி சில வரிகள். சரசா சூரியோட இயற்பெயர் சரஸ்வதி சூரிய நாராயணன். மதுரையில் பிறந்து வளர்ந்த இவங்க இப்போ கோயம்புத்தூரில் வசிச்சுட்டு வர்றாங்க. சின்ன வயசுலேயே அம்மா கிட்ட நிறைய கதைகள் கேட்டு வளர்ந்ததுனால கதை கேட்குறதும் சொல்கிறதும் இவங்களோட ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் ஆட்டிசம் குழந்தைகளுக்காக பணி செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு அறிவுரை ஆலோசனை வழங்கிட்டும் வராங்க. இணையத்தில் இப்போ சிறுகதைகள் எழுதிட்டு வர்றாங்க. இவரது 6 சிறுகதை தொகுதிகள் கிண்டில்ல பதிப்பாக வெளிவந்திருக்கு. சரி, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். தேய்பிறை உறவுகள். கால்கள் புதைய புதைய ஆசத்தீர வரைக்கும் தனக்கு பிடிச்ச ஹாஃப் மூன் பே கடற்கரையில் மணலில் நடந்துட்டு இருந்தாங்க கற்பகம். இந்த சொர்க்கபுரியை விட்டு நிரந்தரமாக பிரிய போகிற நாள் நெருங்கிடுச்சு. சொர்க்கபுரியா? உலகமே அப்படிதான் நினைக்குது. பின்ன அதை விட்டு ஏன் போக தீர்மானிச்சிட்டா? இது அவளா விரும்பி எடுத்த முடிவு தானா? யார் இருக்கிறாங்க அவளை கட்டாயப்படுத்த? எத்தனை நாட்கள் மார்க்கோட கையை கோர்த்தபடி பாதுகாப்பான மிருதுவான கைகளை கோர்த்துக்கிட்டு நடந்திருக்கிறான். 6 அடி உயரத்தில் பொன்னிற தலைமுடியை அடிக்கடி கோதி விட்டபடி இடையிடையே அவளை அணைச்சி ஒரு முத்த பரிசு தர விளையும் போதெல்லாம் தடுத்து விட்டுருக்கான். அமெரிக்க கலாச்சாரம் இன்னும் அவளுக்குள்ள நுழைஞ்சிடாம கவனமாக இருந்தாலும் அவனோட கை கோர்த்து நடக்கிறதுல எந்த தடையுமே சொன்னதில்லை. மார்க்கோட கைகள் எத்தனை மிருதுவாக இருக்குன்னு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவனோட மனசு மாதிரியே தாய்நாட்டிற்கு திரும்புறதுக்கு முன்னாடி அவனை மட்டும் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு அவள் உள்ளுணர்வு நச்சரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. தாய்நாடா? இந்தியாவா? அமெரிக்காவா? அமெரிக்க குடியுரிமை பெற்று 20 வருடங்களுக்கு மேலே ஆனாலும் கூட எத்தனை வருஷம் ஆனால் என்ன, அவளோட தாய்நாடு இந்தியா அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுமா என்ன? அப்படின்னா இது தந்தை நாடாக இருந்து விட்டு போகட்டுமே. 25 வயசில் சின்ன பெண்ணா அவள் கலிஃபோர்னியாவில் காலடி எடுத்து வச்சப்ப இருந்த பிரமிப்பு இப்போ எங்கே போயிடுச்சு? கழுத்து வலிக்கு அண்ணாந்து பார்த்த வானுயர கட்டிடங்கள்லாம் இப்போ வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாறி போச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய மாயம் கிடையாது, எல்லாமே கையில் கிடைக்கிற வரைக்கும் தான். ஆனால் மார்க் மட்டும் இதுக்கு விதிவிலக்கானவன். கையில் இருந்த ஒரு புதையலை நழுவ விட்டுட்டாலோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை இருந்தாலும் அவள் கையிலிருந்து பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். ஆனால் இப்போ அவங்கள பார்க்க அவங்களோட நிரந்தரமாக இருக்க பயணப்பட்டுட்டான். யார் அவங்க? இவளை மார்க்கோட சேர விடாமல் தடுத்தவங்க. அம்மா, கல்பனா குட்டின்னு தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடுறியே, இப்போ பாரு, உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போக போகிறா. அவன் மேலே படிக்கத்தானே போகிறா, படித்து முடிச்சு திரும்பி வராமலா இருப்பா. அம்மா, நீ எந்த காலத்தில் இருக்க? அமெரிக்கா போனவ யாராவது நிரந்தரமாக திரும்பி வந்ததா கேள்விப்பட்டதுண்டா? 5 வருஷத்தில் க்ரீன் கார்டு, 10 வருஷத்தில் சிட்டிசன்ஷிப்பு, அப்புறம் இந்தியாவுக்கு டாட்டா பை பை. அம்மா அழ ஆரம்பிச்சிட்டா. கல்பா, நீ இவங்க சொல்கிற மாதிரி அங்கேயே இருந்துருவியாடி? இந்த அம்மாவை மறந்துடுவியா? அப்போ நீ போகவே வேண்டாம். அம்மா அம்மா, அவங்க சொல்கிறத நீ நம்புறியேம்மா. உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியுமா? நீ வேண்டாமன்னு சொன்னால் நான் போகலை. கடைசியில் அவங்க சொன்னது அச்சு பிசங்காமல் நடந்துருச்சு. அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாகாணத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் முழு உதவித்தொகை பெற்று நுண்ணுயிர் ஆராய்ச்சி படிப்பை ஏற்றுக்கிட்டப்ப கற்பகத்துக்கு 25 வயசு. தங்கிறதுக்கு வாடகை வீடு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப கண்ணில் பட்டது அந்த விளம்பரம். கொலராடோ அவென்யூ ஃபாலோ ஆல்டோ நகரில் இருக்கிற 2 படுக்கை அறை கொண்ட அப்பார்ட்மெண்ட்டை பகிர்ந்து கொள்ள அழைப்பு. நான்சி அப்படிங்கிற பெண்ணோட. அவளை நேரில் பார்த்தவளுக்கு பயங்கர இன்ப அதிர்ச்சி. நான்சி அவளோட இளங்கலை வகுப்பு தோழி. தஞ்சாவூரில் செவிலியர்கள் கல்லூரியில் நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஸ்டான்ஃபோர்டு மருத்துவமனையில் சேர்ந்தவ இப்போ புத்துநோய் சிகிச்சை வார்டில் ஒரு பகுதிக்கு சீஃப் நர்ஸாக இருக்கிறத அறிஞ்சிக்கிட்டு அவளுக்கு உலகமே சுருங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. கடைசி எப்படி பறந்து போகும்னே தெரியல. 2 பேரும் சுத்தாத இடமே இல்லை. ஹாஃப் மூன் பே கடற்கரை பேர்த்துக்குமே அவ்வளவு பிடிச்சது. மனம் விட்டு பேசிய நாட்களை எண்ணி எண்ணி பார்க்குறா. அவளோட தங்கி இருந்த நாட்கள் ஒரு சொர்க்கமான நாட்கள் அப்படின்னு அவன் எண்ணிக்கிறான். அங்கே தான் மார்க்கை அவளுக்கு அறிமுகப்படுத்தினான். அவனும் ஸ்டான்ஃபோர்ட் மருத்துவமனையில் ஃபிசியோதெரபிஸ்டாக வேலை பார்க்குறான். அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாச்சு. அவனுக்கு இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம். அவள் சொல்கிறத கேட்கும்போது
கோழிக்குண்டு நீலக்கண்கள் விரிகிற அழகில் கற்பகம் மனசை பறி கொடுத்துட்டான். அடுத்த முறை இந்தியா போகும்போது நானும் உன்னோட வரலாமா, உன்னோட குடும்பத்தை சந்திக்க ஆவலாக இருக்கேன் அப்படின்னு அவன் கேட்டதுக்கு இவ எதுவுமே பேசல. கற்பகம், நான் உங்கள் நாட்டின் மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருக்கேன், ஒரு பெரும் மோகம் வச்சுருக்கேன், ஒரு இந்திய பெண்ணை தான் துணைவி ஆக்கிக்கணும்னு விரும்புகிறேன், அது நீயா இருந்தா? அப்போ தான் கற்பகம் விழிச்சுக்கிட்டான். 2 பேரும் தோட மனசும் நெருங்கிடுச்சு. ஆனால் இதை கேட்டது ஊமையாயிட்டான். கற்பகம், மார்க் மாதிரி ஒரு பைய கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் உன் குடும்ப சூழலை யோசிச்சுப்பாரு. அப்பா இருந்த வரைக்கும் எத்தனை கண்டிப்பு. உங்கள் அம்மாவுக்கு உலகமே உங்கள் 4 பேரை சுற்றி தான். உங்கள் அண்ணனும் கல்யாணம் ஆனதும் மாறிட்டான்னு சொல்கிறேன். அடுத்த அக்காவும் அம்மாவுக்கு உதவி செய்கிற நிலைமையில இல்லை. 3வது அக்கா தான் ஏதோ சம்பாதிச்சு குடும்பம் ஒரு மாதிரி தட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நீ அனுப்புகிற பணத்தில் தான் அங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. உன் பணத்திற்காக அங்கே ஒரு காக்கா கூட்டம் இருக்குது. இந்த நேரத்தில் மார்க் கல்யாணம் பண்ணிக்க அவங்க யாராவது சம்மதம் தெரிவிப்பாங்களா? நீயே யோசிச்சு பாரு. அதுவும் உங்கள் அம்மா உயிரையே விட்டுருவாங்க. நீ இங்கேயே நிரந்தரமாக தங்கிடுவேன்னு பயப்படுவாங்க. யூ ஹாவ் டு ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொன்னதும் யோசிக்கிறா கற்பகம். அதே சமயம் சொல்லாமல் இருந்தால் அப்புறம் வாழ்நாள் முழுசும் ஃபீல் பண்ணுவேன், யோசிச்சு முடிவெடு அப்படின்னு நான்சி சொன்னான். நான்சி அவளை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா? அவளை அப்படியே இருக்க கட்டிக்கிட்டான். மார்க், இந்த முறை நீ என்னோட வர வேண்டாம். வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசிட்டு அடுத்த முறை நீ என்னோட வந்தா உன்னை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. விஷ்மி குட் லக். கற்பகத்தோட தேவைகள் ரொம்ப கம்மி. அவள் ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகும்போது அவளோட பெட்டியை அடைச்சிக்கிட்டு நிற்கிறது பரிசு பொருட்கள் தான். 1 மாதம் முன்னாடியே லிஸ்ட்டு போட்டு வாங்க ஆரம்பிச்சிடுவான். ஒவ்வொரு பேராக எழுதி அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி பேக் பண்ணுற காகிதத்தை கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி பேக் பண்ணுவான். இந்த அக்கறையை பார்த்து நான்சி ரொம்ப வியந்து பாராட்டியிருக்கிறான். தேங்க்யூ அத்தை, இதோட 20 டிஷர்ட் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புலம்புறாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு அத்தை இல்லையே அப்படின்னு கட்டி பிடிச்சிக்குவான். அண்ணன் பையன் அபினவ், அவன் அவளை தன்னோட ரோல் மாடலாகவே வச்சுருந்தான். சித்தி, போன வாரம்தான் நீங்கள் வாங்கி கொடுத்த பர்ஃப்யூம் தீர்ந்து போச்சுன்னு நினச்சேன். ஸோ தாட்ஃபுல் ஆஃப் யூ ஆல்வேஸ். எப்படி மறக்காமல் வாங்கிட்டு வந்தீங்க? அக்கா பொண்ணு அமுதா அப்படியே அவளை கட்டிக்கிட்டான். அம்மா, இது உனக்கு குளிர்காலத்தில் இதமான போர்வை அப்படின்னு அம்மாவுக்கு போர்வையை கொடுக்குறான். அப்புறம் அண்ணாவுக்கு ஐபேடு, அக்காவுக்கு டின்னர் செட்டு, இன்னும் ஷாம்பு, சோப்பு, வாசனை மெழுகுவத்தி. கல்பா, சவிதா இன்னும் 2 வருஷத்தில் ஒரு டாக்டராக நம்ம கண்ணு முன்னாடி நிற்க போகிறான்னா அது உன்னால தான். என் குடும்பமே அவளால் தான் தலை நிமிர்ந்து நிற்க போகுது. அக்கா சாவித்திரி உண்மையிலேயே கற்பகத்தோட கையை பிடிச்சிட்டு கண் கலங்கிட்டான். 2 நாட்கள் எல்லோருமே கற்பகம் புராணம் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ மார்க்கை பற்றி சொல்ல போகிறோம் அப்படிங்கிற கேள்வி அவளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. தலைமையில் உட்காந்து எலி பிராண்டுற மாதிரி பிராண்டிக்கிட்டே இருந்துச்சு. எல்லார் முன்னாலும் பட்டுன்னு தேங்காய் மாதிரி போட்டு உடச்சிடலாமா, இல்லை அம்மாட்ட மட்டும் ரகசியமாக சொல்லலாமா? எப்படியோ அம்மா ஊரை கூட்ட போகிறான், நிச்சயம் ஒரு புயல் வீசும் அப்படின்னு யோசிக்கிறா. இடி, மின்னல், சுனாமி, பூகம்பம், ஒரு பிரளயமே வரப்போகுது, மூச்சு முட்டி மூழ்கடிக்க போகுது அப்படின்னு அவள் எதிர்பார்க்கல. அவளை நோக்கி பாய்ந்த கேள்வி கணைகள் ஒவ்வொன்றும் விஷம் தோய்ந்த அம்புகளால் அவள் இதயத்தை அணுவாக சித்திரவதை செஞ்சிச்சு. அம்மா அடுத்த நிமிஷமே உயிரை விட போகிறதா மிரட்டி இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்க. அவள் காதல் கருகி சாம்பலாகி போச்சு. அவங்களோட சுயநலத்துக்கு முன்னாடி கற்பகத்தோட வாழ்க்கை திசை மாறி போச்சு. உங்களோட கவலையெல்லாம் அவள் அமெரிக்காவிலேயே நிரந்தரமாக தங்கிட்டா, அவளோட உறவை நிரந்தரமாக அறுத்து விட்டா அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த உறவுகளோட கவலையாக இருந்துச்சு. ஆனால் யாருமே கற்பகத்தோட மனநிலையை புரிஞ்சுக்கல. கற்பகத்தோட மனசு இப்போது என்ன யோசிச்சுட்டு இருந்தது அப்படின்னா, மார்க்குக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு. ஆனால் என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதையும் தீர்மானிச்சிட்டா. அவளுக்கு மார்க்கிட விடைபெறாமல் இந்தியா திரும்ப மனம் ஒப்புக்கலை. நான்சி சில வருடங்களுக்கு முன்பே இந்தியா திரும்பிட்டான். அவங்ககிட்ட தொடர்பு நின்று போச்சு. 10 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியல. புதிய விலாசம் கண்டுபிடிக்கிறது அமெரிக்காவில் ஒன்றும் கடினம் இல்லை. சரியான தகவல் தந்தா நிறைய ஏஜென்சி இருக்குது, அது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டா. அவனுக்காக மெக்சிகன் டெட்ராய் நகரத்துக்கு பயணம் செய்கிறப்போ மனம் உற்சாகத்தில் துள்ளுச்சு அப்படின்னு சொல்லலாம். பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நீல நிற கோழி குண்டு கண்களில் அதே ஆர்வம். அவள் கைகளை மென்மையாக பற்றியபடி சூசனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, லாஸ்ட் இண்டியன் டைமண்டுன்னு, அது இவ தான், கற்பகம் அப்படின்னு சொல்கிறான்.
வீடு முழுசு குழந்தைகள். அவனோடையதும் அவளோடையதும் அவங்களோடையது. மார்க்கோடையதையோ ரொம்ப பெருசு. அதில் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் இடம் இருக்குது. கற்பகத்துக்கு இல்லாமல் இருக்குமா? மார்க், நீ கண்டிப்பாக இந்தியா வரணும். சூசனோட கணவனா உனக்கு கிடைக்கிற வரவேற்பு உன்னை திக்கு முக்காட வச்சிடும். அவனுக்காக தீட்டிய ஹாஃப் மூன் பே ஓவியத்தை கொடுக்குறான். இது நம்ம நட்பை என்றைக்குமே உனக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்தியாவில் அவளுக்கு ஏற்பட்ட கசப்பான சம்பவத்துக்கு பின்னாடி அவள் தாய்நாட்டுக்கு செல்கிற ஆர்வம் குறைஞ்சி போச்சு. வருடத்திற்கு 2 முறை, அதுக்கப்புறம் 3. இதோ வருடங்கள் பறந்து போயிருச்சு. ஆனாலும் அவளோட கடமையிலிருந்து தவறவே இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் கற்பகத்துக்கிட்ட இருந்த எதிர்பார்ப்பும் தேவைகளும் குறைஞ்சிட்டு வர்றது அவளுக்கு புரியாமல் இல்லை. பின் எதுக்காக தன்னை வாழ வச்ச சொர்க்கபுரியை விட்டு நிரந்தரமாக கிளம்புறா? 6 வருடம் அவள் இந்தியா போகிறத தவிர்த்துட்டா. பொருளாதார தேவைக்காக அவள் கையை எதிர்பார்த்த நிலை மாறிடுச்சு. எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் நல்லபடியாக செட்டில் ஆயிட்டாங்க. குழந்தைகள் நல்ல வேலையில் செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. சவிதா இப்போ குழந்தைகள் நல மருத்துவர். அபினவ் ஒரு MNC கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தா. ஆனால் இப்போ ஒரே அடியாக இந்தியாவில் குடியேற தீர்மானிக்க காரணம் அவளோட சேவை அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற எண்ணம் தான். கற்பகத்துக்கு யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பிடிவாதம். அண்ணா இப்போ தனியாக தான் இருக்கிறான். மனைவியை பறி கொடுத்து துக்கத்தில் மன அழுத்தம், சுகர் BP வேற. அவனை கவனிக்கணும். அம்மா கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அக்காவால் தனியாக பார்த்துக்கிறது சிரமம். அவங்கள பார்த்துக்கணும். தன்னோட உடல் வலு இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏர்போர்ட்டுக்கு யாருமே வரல. கல்பா, இங்கே யாரும் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிற நிலமையில இல்லை. நீ அம்மா வீட்டுக்கு வந்துடு. நான் அங்கே தான் இருக்கிறேன். சின்னக்கா சாவித்திரி பேசிய விதத்திலேயே சகோதரி பாசம் மிஸ்ஸிங் ஆனது அவளுக்கு தெரிஞ்சுது. அம்மா படுத்து ஒரு நாளும் கற்பகம் பார்த்ததே இல்லை. அம்மா சுறுசுறுப்பாக ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா, கற்பகம் வந்திருக்கேன் பாரு. கற்பகமா, இங்கே வந்து பக்கத்தில் உட்காரு. ஏமா இத்தனை நாள் அம்மாவை பார்க்க வரல அப்படின்னு அம்மா அழுதாங்க. அம்மா, இனிமேல் உன்னோட தான் நான் இருக்க போகிறேன். நிஜமாவா சொல்கிற? எஸ், உங்கள் பக்கத்துலேயே. சாவித்ரி, நீ இத்தனை நாளாக தனியாக கஷ்டப்பட்ட. இப்போது நான் கூடவே இருப்பேன், கவலைப்படாத அப்படின்னு அக்காட்ட சொல்கிறான். கற்பகம், நானும் சவிதாவும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம்மா. அம்மாவை ஒரு கேர் சென்டரில் எங்காவது சேர்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அட்வான்ஸ் கூட கட்டியாச்சு. அவங்களே எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் சவிதாவோட போய் இருக்க போகிறேன். உனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருந்தது கற்பகத்துக்கு. மனம் விட்டு போச்சு. அம்மா சுய முடிவு எடுக்கிற நிலையில் இல்லை. இதுக்கு சம்மதிப்பாளா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ணா மூர்த்தி இழைச்சிருந்தான். அவளை பார்த்ததும் கண்ணீர் கோர்த்து நின்றுச்சு அவனோட கண்களில். கற்பகம், வாமா, எங்கேயே இருக்க முடிவு பண்ணிட்டியாவே? அபினவ் உன்னை பற்றி பேசாத நாளே கிடையாது. அபினவ், அவங்ககிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை. எங்கே இருக்காப்போ? நியூசிலாண்டில் செட்டில் ஆகி 6 வருஷம் ஆச்சுமா. அண்ணா, நீ தனியாவா இருக்க? நான் உன் கூட வந்து உன்னை பார்த்துக்கிறேனே. டோன்ட் வரி கல்பா. அபினவ் ஒரு முழு நேர நர்ஸை ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கான். ஐ வில் மேனேஜ். பை த பை, இதுதான் அவனோட மனைவி அம்மா, குழந்தைகள் கெவின், ஜூலி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறான். கற்பகத்துக்குள்ளே 1000 கேள்விகள் வெளியில் வந்து விழ காத்திருந்துச்சு. ஆனால் அவள் உணர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மரத்து போன நிலையில் எந்த கேள்வியும் அர்த்தமற்றதாக தோணுச்சு. அவங்க கொடுக்குற பதிலும் அப்படி தான் இருக்குன்னு அவன் நினச்சிக்கிறான். எம்மாவை அணைச்சி கொள்ள முடிஞ்ச உறவுகள் மார்க்க உதறி தள்ளினது ஏன் அப்படின்னு யோசிக்கிறான். அபினவ், எங்கே இருந்தாலும் மை பெஸ்ட் விஷஸ். மனசு வாழ்த்துச்சு. சின்னக்கா அமுதாவோட கல்கத்தாவில் இருக்கலாம். பேச்சுவார்த்தையே இல்லையாம். தேவைகள் பூர்த்தியானதுக்கப்புறம் உறவுகள் எங்கே மதிக்க போகுது? கற்பகம் இடிஞ்சு போயிடல. அவளோட உலகம் பெருசு. ஹலோ, நான்சி பேசுகிறேன் கற்பகம். ஹேய், வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்க்கணுமே. நாளைக்கு எலியட்ஸ் பீச்சில் 6 மணிக்கு மீட் பண்ணுறோம், ஓகேவா? 2 பேரும் அடுத்த நாள் எலியட்ஸ் பீச்சில் சந்திக்கிறாங்க. 2 பேரும் அமெரிக்காவில் ஹாஃப் மூன் பேயில் நிற்கிறது மாதிரியான ஒரு உணர்வு. நிறைய பேசினாங்க. கற்பகம், நான் ஓரளவுக்கு இதை எதிர்பார்த்தேன். நீ மார்க்க போய் பார்த்தது பெஸ்ட் டெசிஷன். கற்பகம், ஆர் யூ ஓகே? கொஞ்சம் ஏமாத்தமாக தான் இருக்குது. இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல தான் ஏமாத்தமும் இருக்கும். நாளைக்கு நீ என்னோட ஒரு இடத்துக்கு வர, நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி கிளம்பிட்டா. அடுத்த நாள் அவள் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் நான்சியை சந்திக்கிறான். அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், இங்கே யார் இருக்கா? கமான், நான் இங்கே தான் குழந்தைங்களுக்கு புற்றுநோய் வார்டில் சீஃப் நர்ஸாக இருக்கேன்.
இவங்கள பாரு, நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிரந்தரம். நிச்சயமாக உன்னோட சேவை இவங்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நான் நம்புகிறேன். இவங்களுக்கு நீ தரப்போகிறத விட 2 மடங்கு நிம்மதியை வீட்டுக்கு நீ எடுத்துகிட்டு போவேன்னு நான் நம்புகிறேன். இது ஒன் வே டிராஃபிக் இல்லை, வின் சுச்சுவேஷன். குழந்தைகள் கற்பகத்தை நோக்கி ஓடி வந்து கட்டிக்கிட்டாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்படி கதையை முடிச்சிருப்பாங்க. உறவுகள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதும், எத்தனையோ விஷயங்கள். ஏன் வந்து கற்பகம் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளாத குடும்பம் ஏன் அபினவ் சொல்லும்போது ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற கேள்விக்கான விடை வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கும். நன்றி. அடுத்த கதையோடு வருகிறேன்.